ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸோட சேர்த்து இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல கொஞ்சம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்னைக்கே வந்து வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுருவேன். அப்பதான் வந்து நாளைக்கு ஃப்ரைடே வந்து பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். எப்பவுமே ரெகுலராகவே வந்து தேர்ஸ்டே தான் வந்து வீடெல்லாம் மாப் போடுவேன். ஃப்ரைடே வந்து வீடு துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு நாள் பிஃபோரா வந்து தொடச்சி வச்சுட்டோம்னா மறுநாள் பூஜை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மாப் போட்டு முடிச்சதுமே நான் வந்து என்னோட ஈவினிங் ஒர்க் எல்லாமே அப்படியே கண்டினியூஷன் பண்ணிட்டேன். கிச்சன் ஃபுல்லாவே வந்து டீப் கிளீன் பண்ணிட்டேன். டீப் கிளீன் பண்ணிட்டு அடுப்பு எல்லாமே வந்து லிக்விட் போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கோதுமை மாவுல தான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். கோதுமை போண்டா தான் வந்து செய்யணும். இனிப்பு போண்டா தான். இதுல வந்து வெல்லம், நாட்டு சக்கரை எல்லாமே வந்து சேர்த்திருக்கேன். நிறைய செய்ய மாட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதுனால கொஞ்சமா மட்டும் செய்யறேன். அதுவே வந்து எல்லாருக்கும் ஒரு 4-5 போண்டா சாப்பிட்டா அதிகமாயிடும். ஸோ வந்து எப்பவுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய செய்ய மாட்டோம், கொஞ்சமாக தான் செய்வேன். டெய்லி வந்து ஆயில ஃப்ரை பண்றோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே வந்து இப்போ வெளியே வந்து நம்ம வீட்டில் செய்யலைன்னா வெளியே கடையில வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து ஒன் டைம் தான் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி வந்து அதுல எதுவும் செய்யறது இல்லை. சாம்பாருக்கு ஊற்றி காலி பண்ணிடுவேன். இதுல வந்து நாட்டு சக்கரை, வெல்லம், ஏலக்காய், கொஞ்சமா வந்து ஒரு பாதி அளவு பனானா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சோடா மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே வச்சுட்டேன். அப்பதான் வந்து அது நல்லா ஊறிட்டு நல்லா வரும். போண்டாவோட டேஸ்ட் வந்து அந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சு வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து போண்டா போட்டு எடுத்துடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் போல நல்லா குக் பண்ணணும். அப்பதான் வந்து உள்ள வெள்ளம் நல்லா வெந்து வரும். இன்னைக்கு எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை போண்டா, வெள்ளை போண்டா தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.